லாஸ்ட்டாக தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன பெரிய ஹீரோ நடித்த ஒரு பெரிய படம்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்தியன் 2 படத்தை தான் சொல்லணும். அந்த படக்குழு கூட இந்த அளவுக்கு இறங்கி ப்ரொமோஷன் பண்ணாங்களா அப்படின்ட்டு தான் சில விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு தோணுது. ஏன் கடந்த ஒரு வாரத்துக்கும் மேலே 10 நாளாகவே எந்த சேனலில் திறந்தாலும் நம்ம ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அவர்கள் தான் பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் எடுத்த டீன்ஸ் அப்படிங்கிற படத்தை இந்தியன் 2 படத்தை கூட ரிலீஸ் பண்ணார். எந்த சேனலில் பார்த்தாலும் அந்த படத்துக்கான ப்ரொமோஷன், அந்த படம் சம்மந்தப்பட்ட இன்டர்வியூ, ப்ரெஸ் மீட்டு இப்படி தான் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது. அதுலேயும் இந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறங்கிற பேரில் பார்த்திபன் சில ஸ்ட்ராட்டஜி, சில கிமிக்ஸ்லாம் பண்ணுறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது இயல்பாக இருக்குன்னு சொல்கிறத விட ரொம்ப ரொம்ப செயற்கையாக இருக்குது. அதுலேயும் இன்டர்வியூ கொடுக்குறாங்கிற பேரில் சில சேனலில் சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. அதுலேயும் சுத்தமாக லாஜிக்கே இல்லை. நான் இப்படி சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு பார்த்திபன் எடுத்த டீன்ஸ் படத்தை நான் ரோஸ்ட் பண்ண போகிறேன், ரிவ்யூ பண்ண போகிறேன் அப்படின்னு தான் சில பேர் நினைப்பீங்க. அதுதான் கிடையாது. ஏன்னா நான் தான் இந்த டீன்ஸ் படத்தை இன்னும் பார்க்கவே இல்லையே. ஒரு படத்தை பார்க்காமே இந்த படம் எப்படி இருக்குது, ஏதா இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறது தப்பாச்சு. நான் டீன்ஸ் படத்தை தான் இன்னும் பார்க்கலையே தவிர பார்த்திபன் ப்ரொமோஷன் அப்படிங்கிற பேரில் இந்த படத்துக்காக பண்ணுற பல விஷயங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படி நான் அந்த ப்ரொமோஷன், அந்த இன்டர்வியூலாம் பார்க்கும்போது அதில் பார்த்திபன் பேசினதை வச்சு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பல கேள்விகள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்தது. அதோட விளைவு தான் இந்த வீடியோ. இந்த டீன்ஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த படத்தில் நடித்த பசங்களெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு பார்த்திபன் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த படத்தை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இந்த படத்தை ஆண்மையோட நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாரு. இங்கே மட்டும் கிடையாது, இந்த படம் சம்மந்தமாக ப்ரொமோஷனுக்காக இன்டர்வியூலாம் கொடுக்குறாருல, அதில் ஒரு சில இன்டர்வியூவில் கூட இதே வார்த்தை, ஆண்மையோட இந்த படத்தை நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து சொல்கிறாரு. ஆண்மை அப்படிங்கிற அந்த வார்த்தை இந்த படத்துக்காகவோ இல்லை இந்த ப்ரெஸ் மீட்காகவோ எதுக்காக தேவைப்படுது? ஆண்மையோட என்னுடைய ப்ராடக்ட் மேல இருக்கிற நம்பிக்கையில மட்டுமே. ஆண்மை அப்படிங்கிற விஷயம்னா என்ன, அந்த ஆண்மை அப்படிங்கிற வார்த்தையை எங்க பயன்படுத்துவாங்க, எங்க தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு படத்துடைய பிரஸ் மீட்டு, ப்ரொமோஷன் இந்த மாதிரி இடத்துல அந்த வார்த்தை தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே வருது. பார்த்திபன் எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தெரியல, அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா பார்க்குற ஆடியன்ஸுக்கும் சினிமாவில் இருக்கிற மற்றவங்களுக்கும் அது எப்படி போய் சேரும்? ஏன்னாப்பா பார்த்திபன் மட்டும்தான் ஆண்மையோட படம் எடுக்கிறாரா, மற்ற படம் எடுக்கிற டேரக்டர் யாருக்குமே ஆண்மை கிடையாதா அப்படிங்கிற மாதிரி தானே அது போய் சேரும். இந்த இடத்துல இது தேவையா, இதை தவிர்த்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் அதை பார்க்கும்போதே தோணுச்சு. அடுத்து இதே பிரஸ் மீட்ல பார்த்திபன் என்ன சொல்றாருன்னா, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட படம் வந்து பல வருஷங்கள் ஆச்சு, கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்து வேற ஒரு இன்டர்வியூல என்ன சொன்னார்னா, மைடியர் குட்டிச்சாத்தானுக்கு அப்புறமா வர குழந்தைகள் சம்பந்தப்பட்ட படம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த படம் வந்தது எப்போ? 1984. அதுக்கப்புறமா வர குழந்தைகள் சம்பந்தப்பட்ட படமே இதுதானா? இதெல்லாம் கேட்கும் போது படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலைவலிக்குதுடா. குழந்தைங்களுக்காக படம் எடுத்து ரொம்ப வருஷமாச்சு, ரொம்ப கிட்டத்தட்ட 40 வருஷமாச்சு. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காது தாங்க. அதாவது இந்த 40 வருஷம் அப்படிங்கிற சீனே இங்கே கிடையாது. கடந்த 10-20 வருஷமாகவே குழந்தைங்க பேஸ் பண்ண சப்ஜெக்ட், குழந்தைங்களுக்கான படம் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான படம் தமிழ் சினிமாவில் வந்துருச்சு. பாண்டியராஜ் டைரக்ட் பண்ண பசங்க குழந்தைங்களுக்கான படம் தான். அதே பாண்டியராஜ் எடுத்த மெரினா குழந்தைங்களுக்கான படம் தான். அதுக்கப்புறம் சமுத்திரகனி எடுத்த அப்பா குழந்தைங்களுக்கான படம் தான். பசங்க டூலையும் சூர்யா ஒரு கேமியோ பண்ணியிருப்பாரு, அதுவும் குழந்தைங்களுக்கான படம் தான். இப்படி சொன்னோன்னா நிறைய படங்கள் சொல்லுவேன், லிஸ்ட்டு பெருசாக போவோம். அது மட்டும் இல்லாமல் பெரிய ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லாமல் பெரிய பட்ஜெட் இல்லாத நிறைய குழந்தைகள் படம்லாம் வந்திருக்கு. அதில் சில படங்கள் ஜெயிச்சிருக்கு, சில படங்கள் தோத்துருக்கு. ரியாலிட்டி இந்த மாதிரிலாம் இருக்க. கடந்த 40 வருஷமா குழந்தைங்களுக்கான படமே வரல. மைடியர் குட்டிச்சாத்தானுக்கு அப்புறமா என்னோட படம் தான் குழந்தைங்களுக்கான படம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுக்காக பார்த்திபன் ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் ஜென்ரல் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் கேட்குற கேள்வி. நான் ஒரு படம் எடுத்திருக்கேன், அது குழந்தைங்க சம்பந்தப்பட்ட படம், இந்தந்த விஷயங்கள்லாம் அந்த படத்தில் காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. அடுத்ததான் பார்த்திபன் என்ன சொல்றாருன்னா, இந்த விமர்சகர்கள் எல்லாருமே என் படத்தை வந்து நல்லா இல்லைன்னு சொல்லுங்க, ஆவரேஜ்னு சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க, ஆனால் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து சொல்லாதீங்க, எங்களுடைய வாழ்க்கையிலே விளையாடுற மாதிரி இருக்கு விமர்சனம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. விமர்சனங்கிற பேர்ல அது விளையாடுற மாதிரி இருக்கு. அது ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு. நான் பார்த்திபன் அவர்கள்கிட்ட கேட்க ஆசைப்படுற ஒரு கேள்வி என்னன்னா, உங்க மேல வைக்கிற விமர்சனங்களை முதல்ல ஏத்துக்கிற அந்த மனநிலை உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இது வந்து இந்த டீன்ஸ் படம், இந்த பிரஸ் மீட் மட்டும் கிடையாது. இரவிநிழல் டைம்ல இருந்தே இந்த கேள்வி எனக்கு இருக்கு. இரவிநிழல் படம் வந்த டைம்ல இயக்குனர் பார்த்திபனுக்கும் யூடியூப் விமர்சகர் ப்ளூ சட்டை மாறனுக்கும் இடையில இந்த படம் சம்பந்தமா வந்த கான்ட்ரவர்சி யாருமே மறந்துருக்க மாட்டீங்க இது வரைக்கும். நான் கூட அந்த டைம்ல என்ன நினைச்சேன்னா, பார்த்திபன் பக்கம் தான் நியாயம் இருக்கு, ப்ளூ சட்டை ஏதோ வன்மத்தில் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்பிட்டு இருந்தேன். ஆனால் காலங்கள் மாற மாற பார்த்திபன் பேசுகிற சில விஷயங்கள், பண்ணுற சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ப்ளூ சட்டை பக்கம் தான் நியாயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ப்ளூ சட்டை மாறனுடைய இரவிநிழல் ரிவ்யூ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், அவர் டோட்டலாக இரவிநிழல் படத்தை அடிச்சுலாம் காலி பண்ணல. அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி, அவங்க எடுத்துக்கிட்ட எஃபர்ட் எல்லாத்தையுமே அவர் பாராட்டியிருப்பார். அது ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்கள் ஒரு படத்தை எவ்வளோ வேணால் கஷ்டப்பட்டு எடுங்க, எப்படி வேணால் எடுங்க, அது ஆடியன்ஸுக்கு முக்கியம் கிடையாது. ஆடியன்ஸ் எதுக்காக படத்துக்கு வராங்க? ஒரு படம் அவங்களுக்கு என்டர்டெயினாக இருந்ததா, சுவாரஸ்யத்தை கொடுத்ததா அப்படிங்கிறது தானே ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. அப்படி
அப்படி பார்க்கும்போது இந்த படத்தில் எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லை, எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லை. இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த இந்த முயற்சி வீண் முயற்சி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ப்ளூ சட்டை மாறன் வந்து சொல்லியிருப்பாரு. இரவு நிழல் படம் பார்த்தாலுமே ஆஸ் ஒரு ஆடியன்ஸாக எனக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டாங்க, அந்த எஃபர்ட்டு அதெல்லாம் நான் பாராட்டுவேன். ஆனால் ஒரு படமாக அது பார்க்கும்போது எனக்கு எந்த விதத்துலையும் அது பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லை, சுவாரஸ்யமும் இல்லை. ஆடியன்ஸ் இதை தானே எதிர்பார்ப்பாங்க. கூடுதல் தகவலாக ப்ளூ சட்டை மாறன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இரவு நிழல் தான் உலகின் முதல் சிங்கிள் ஷாட் நான் லீனியர் படங்கிற மாதிரி பார்த்திபன் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் 2013 ஃபிஷ் அண்ட் கேட் அப்படிங்கிற ஒரு ஈரானிய படம் வந்துருச்சு. அதுதான் உலகின் முதல் சிங்கிள் ஷாட் நான் லீனியர் படம் அப்படிங்கிற மாதிரி ப்ளூ சட்டை மாறன் சொல்லியிருந்தாரு. இதை அவர் சொன்னதுக்கான காரணம் கூட இந்த படத்தை அடித்து காலி பண்ணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஒருவேளை பார்த்திபனுக்கு இந்த விஷயம் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதுனால கூட ப்ளூ சட்டை மாறன் பார்த்தீங்கன்னா அதை சொல்லியிருக்கலாம். ஆனால் இது சம்மந்தமாக பார்த்திபன் கிட்டே கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, அதுக்கு தான் நம்ம ரசிகர்கள்லாம் பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்திபன் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு தமிழை ஒரு புது முயற்சி பண்ணால் அதுக்கு 1000 குறை சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை டைவர்ட் பண்ணார். அதுக்கப்புறம் ப்ளூ சட்டை மாறனுடைய அந்த உருவ பொம்மை, செருப்பு, அந்த மேட்டர்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உலகத்தின் முதல் படத்தை ஒரு தமிழன் பண்ணிடக்கூடாதுன்னு தமிழனே நினைக்கலாம் பாருங்க. இதை விட கேவலம் வேற ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் பார்த்தா ப்ளூ சட்டை மாறன் சும்மா இருப்பாரா? அமெரிக்காவை சேர்ந்த உலக புகழ் பெற்ற வெரைட்டி அப்படிங்கிற பத்திரிகையில இருந்து சில ஆதாரங்கள்லாம் எடுத்து அவரோட எக்ஸ் வலைதளத்தில் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதில் தெளிவாகவே போட்டிருக்காங்க, ஃபிஷ் அண்ட் கேட் தான் உலகத்தோட முதல் சிங்கிள் ஷாட் நான் லீனியர் படம் அப்படின்ட்டு. அப்பவும் பார்த்திபன் சைட்லேருந்து இதை ஒத்துக்கிற மாதிரி எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லாமல் தான் இருந்தது. அடுத்ததாக பார்த்திபன் என்ன பண்ணார்னா, சைபல் சாட்டர்ஜின்னு ஒருத்தர் அவரே சொல்லிட்டாரு, இரவு நிழல் தான் முதல் சிங்கிள் ஷாட் நான் லீனியர் படம், ஃபிஷ் அண்ட் கேட் கிடையாது அப்படின்ட்டு அதை வேற சொல்லிட்டு இருந்தாரு. யாருப்பா அது சைபல் சாட்டர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ் சினிமாலேயே ஒரு படம் ரிலீஸ் ஆனால் அந்த படத்துடைய விமர்சனத்தை பத்திரிகையிலையும் வெப்சைட்லையும் எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரியான பாலிவுட்டை சேர்ந்த ஒரு ஃபிலிம் கிரிட்டிக் தான் அவர். அவர் ஒன்றும் உலக சினிமா சம்மந்தப்பட்டவரோ இல்லை ஹாலிவுட் லெவலில் இருக்கிறவரெல்லாம் கிடையாது. அவர் நார்த்தில் இருக்கிற ஒரு ஃபிலிம் கிரிட்டிக், அவ்வளோதான். அதனால் மட்டும் நான் அவரை குறைச்சி மதிப்பீட்டில் அவரை மட்டமாக பேசலை. ஆனால் இந்த இரவு நிழல் சம்மந்தமாக அவர் சொன்னதுங்கிறது தவறான விஷயம். அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஃபிஷ் அண்ட் கேட் படம் வந்து சிங்கிள் ஷாட் நான் லீனியர் படம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாரு. ஆக்சுவலாக ஒரு நிமிஷம் நம்ம செலவு பண்ணி கூகுளில் நீங்களே போயிட்டு ஃபிஷ் அண்ட் கேட் படத்தை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை தெரியும். இந்த ஃபிஷ் அண்ட் கேட் சிங்கிள் ஷாட் நான் லீனியர்ல எடுக்கப்பட்ட படம் தான். உலகத்தோட மிக புகழ் பெற்ற ஃபிலிம் ஃபெஸ்டிவலான வெனஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த படம் கலந்துக்கிட்டு அவார்டு வாங்குச்சு. ஃபிப்ராக் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் கலந்துக்கிட்டு இந்த படம் அவார்டு வாங்குச்சு. அகாடமி அவார்ட்ஸில் நாமினேட் ஆச்சு, ஆனால் அந்த படத்துக்கு அவார்டு கிடைக்கல. இது எல்லாத்தையும் விட 2013 இந்த படம் ரிலீஸ் ஆயிருச்சு. இவங்கெல்லாம் நான் பொய்யா சொல்கிறாங்க. அடுத்து இந்த இரவு நிழல் படத்துடைய ஒரிஜினல் டைம் டியூரேஷன் 95 நிமிஷம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க இந்த படம் எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிற மேக்கிங்கே காமிச்சிட்டு செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஃபிஷ் அண்ட் கேட் படத்துடைய ஒரிஜினல் டைம் டியூரேஷன் 134 நிமிஷம். இப்போ நம்ம பார்த்த விஷயங்களை வச்சு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் எது உலகத்தோட முதல் சிங்கிள் ஷாட் நான் லீனியர் படம் அப்படின்ட்டு. ஆனால் பார்த்திபன் சைட்லேருந்து இதை பெருசாக ஒத்துக்கின மாதிரியே தெரியல. ஒத்துக்கினாதான் என்ன பிரச்சனை? ஆமாங்க, நான் என் படம் தான் உலகத்தோட முதல் சிங்கிள் ஷாட் நான் லீனியர் படம் நினச்சேன், ஆனால் எனக்கு முன்னாடியே ஒருத்தங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்திபன் ஒத்துக்கிட்டு இருந்தாருன்னா இது அங்கேயே முடிஞ்சிருக்குமே. இது ஒரு கான்ட்ரவர்சியாகவே மாறி இருக்காது. பார்த்திபன் ஒத்துக்கிறதுனால அவருக்கு என்ன கௌரவ குறைச்சலா? அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே. வேர்ல்டை கம்பேர் பண்ணும்போது இந்த இரவு நிழல் படம் 2வது சிங்கிள் ஷாட் படமாக இருந்திருக்கும். நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இதுதான் முதல் சிங்கிள் ஷாட் நான் லீனியர் படமாக இருந்திருக்கும். அடுத்து விமர்சனம் அப்படிங்கிற பேரில் ஒருத்தவங்க வாழ்க்கையிலே விளாட்ற மாதிரி இருக்குது. விமர்சனம் சொல்கிறவங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற அந்த கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு விமர்சனம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்திபன் சொல்கிறாரு. அதாவது விமர்சகர்கள் எப்படி விமர்சனம் பண்ணணுங்கிறத சொல்கிறதுக்கு பார்த்திபனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. இன்னொன்று, இந்த படத்தில் நான் இதை காமிச்சிருக்கேன், அதை காமிச்சிருக்கேன், மூட நம்பிக்கையை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்திபன் சொல்கிறாரு. அப்படி சொல்லணும்னு அவசியமே இல்லையே. நீங்கள் ஒரு நல்ல படம் எடுத்திருந்தீங்க, நல்ல ப்ராடக்ட்டை மக்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அது நல்லா இருக்கிற பட்சத்தில், சுவாரஸ்யமாக இருக்கிற பட்சத்தில், மக்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்க போகிறாங்க, கொண்டாட போகிறாங்க. சினிமாலாம் எதுக்குங்க, சாதாரண ஒரு யூடியூப் சேனலே எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு என்னோட சேனலே வச்சுக்கிறேன். சில வீடியோலாம் என்னால் ஒரே நாளில் மேக் பண்ணிட முடியும். சில வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு 2 நாள் ஆகும். சில வீடியோக்கள் மேக் பண்ணுறதுக்கு 4 நாள் ஆகும். அதிகபட்சமாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு 1 வாரம்லாம் கூட ஆயிருக்கு. நான் 1 வாரம் கஷ்டப்பட்டு வாய்ஸ் கொடுத்து வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணி மேக் பண்ணி ஒரு கண்டென்ட்டை போடுறேன் அப்படிங்கிறதுனால அந்த கண்டென்ட் 100% ஹிட் ஆகணும், ஆடியன்ஸ் வந்து அவங்களோட ரெஸ்பான்ஸை கொடுத்தே ஆகணும் அப்படின்றலாம் இல்லையே. நான் போடுற அந்த வீடியோ, நான் எடுத்து பேசுகிற டாப்பிக்கு ஆடியன்ஸை எங்கேஜ் பண்ணுற மாதிரி, கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த வீடியோவுக்கு நல்ல வியூஸ் போகும், ஆடியன்ஸும் நல்ல சப்போர்ட் கொடுப்பாங்க. நான் 1 வாரம் மேக் பண்ண சில வீடியோஸ் கூட பெருசாக வியூஸ்லாம் போகாமல் ஃப்ளாப் ஆன கதெல்லாம் இருக்குது. அதனால் நான் போயிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், இதுக்காகவாச்சும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வேணாமா அப்படின்ட்டு ஆடியன்ஸ் கிட்டே டிமாண்ட்லாம் வைக்க முடியாது. அப்படி நான் பண்ணேன்னா அது வேறு மாதிரி தெரியும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் எவ்வளோ இது பண்ணேன், அதெல்லாம் ஆடியன்ஸுக்கு முக்கியம் கிடையாது. நான் போடுற டாப்பிக் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, அந்த வீடியோவில் ஏதாவது ஒரு விஷயம் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்கா, அவ்வளோதான் அவங்க பார்ப்பாங்க. இதே தான் சினிமா ஆடியன்ஸுக்கும் சரி, ரிவ்யூவர்ஸுக்கும் சரி. நம்ம ஒரு படத்தை கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம், இப்படி எடுத்திருக்கோம், அப்படி எடுத்திருக்கோங்கிறதெல்லாம் ரிவ்யூ
ரிவ்யூவர்ஸுக்கும் சரி ஆடியன்ஸுக்கும் சரி அவங்களுக்கு அது முக்கியமே கிடையாது. அந்த படம் நல்லா இருந்ததா இல்லையா, சுவாரஸ்யமாக இருந்ததா இல்லையா, அதுதான் அவங்க பார்ப்பாங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். இதே ப்ளூ சட்டை மாறன் எத்தனை படத்தை கழுவி ஊற்றிருக்காரு. அவர் கழுவி ஊற்றின சில படங்கள்லாம் பிளாக் பஸ்டர் ஹிட்டாக ஓடி இருக்கு. அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக அவர் கொடுக்குறாரு. ஆனால் மக்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். இப்போ எனக்கே தனிப்பட்ட விதத்தில் ஜெயிலர் படம் பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகவே இல்லை. எனக்கு அந்த படம் கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஆனால் அதனால் மட்டும் அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகாமல் இருந்ததா, 650 கோடி கலெக்ட் பண்ணாமல் இருந்ததா? எப்போவுமே ஒரு நல்ல படத்துடைய வெற்றியை எப்பேற்பட்ட நெகட்டிவ் விமர்சனத்தாலையும் தடுக்கவே முடியாது. மக்களுடைய மவுத் டாக்காலேயே அந்த படம் பிக்கப் ஆயிரும். அதே மாதிரி ஒரு மொக்க படத்தை என்னதான் பெய்டு ப்ரொமோஷன் பெய்டு ரிவ்யூலாம் பண்ணாலும் அந்த படத்தை பெருசாக பூம் பண்ண முடியாது, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இதுதான் ரியாலிட்டி. ஸோ பார்த்திபன் அவர்களும் எங்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு ரிவ்யூவர்ஸ்லாம் ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற விஷயத்தெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அடுத்ததாக பார்த்திபன் இப்போ எடுத்திருக்க டீன்ஸ் படத்துக்கு யூடியூப்பில் மெயினாக ரிவ்யூ சொல்கிற ப்ளூ சட்டை மாறன், இட் இஸ் பிரசாந்த், நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற செகண்ட் ஷோ யாருமே பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வீடியோ போடவே இல்லை. அவங்க எதுக்காக ரிவ்யூ பண்ணல அப்படிங்கிற எக்ஸாக்ட் ரீசன் எனக்கு தெரியாது. ஆனால் நான் யூகிக்கிறது என்னென்னா, நம்ம ரிவ்யூவில் ஏதாவது நெகட்டிவாக சொல்ல போய் அதே பார்த்திபன் பெரிய விஷயமா கிரியேட் பண்ணிட்டாருன்னா எதுக்கு தேவையில்லாத ஒம்பு, பேசாமல் ரிவ்யூவே போடாமல் கடந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. இது என்னோட யூகம் தான். அதுலேயும் இட் இஸ் பிரசாந்த்லாம் பார்த்தீங்கன்னா டீன்ஸ் படத்துடைய ப்ரொமோஷனுக்காக பார்த்திபனை சந்திச்சு இன்டர்வியூலாம் எடுத்துகிட்டு வந்தார். கடைசியில் அவரே ரிவ்யூ பண்ணல. ஃபைனலாக இதுதான் நான் கேட்க நினச்சேன், சொல்ல நினச்சேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இப்போ பார்த்திபன் எடுத்திருக்க இந்த டீன்ஸ் படத்தை நான் இன்னும் பார்க்காம ஒரு படத்தை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.